ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் அவுட்டிங் கிளம்பிட்டோம். அவுட்டிங் இல்லை, அதாவது கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோடில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். எதுக்காக போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன பையனுக்கு தருண்ராஜுக்கு வந்து மொட்டை போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். இந்த பையனுக்கு தான் வேண்டுதல் வச்சுருந்தோம். அவனுக்கு சரி போய் மொட்டை போட்டு வந்துடலாம், வெயிலுக்கு வந்து முடி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, வெயில் காலங்கிறதுனால ரொம்ப வேக்கும் இல்லை, அதனால் சரி போய் நம்ம மொட்டை போட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் வீடியோ எடுத்துக்கிட்டு பெரிய பையனுக்கு போக போக அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மலை ஏறுறதுக்கு கார்லேயே மேலே போயிடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் பார்த்தோம்னா எங்கள் பையனுக்கு ஒரு பிஸி. அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எங்கள் பெரிய பையனும் சின்ன பையனும். அவன் அப்புறம் கீழே மேலே இருந்து, அதாவது மேலே மலை ஏற ஏற கீழே வியூ பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை என் பாட்டி வேறு இந்த சைடில் பாறையில் ஏதோ செடி முளைச்சிருக்கும். அந்த செடி வந்து மருந்துக்கு யூஸ் ஆகும், போகும்போது பிடுங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. ஆனால் வரும்போது அதை மறந்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், இருங்க நான் கீழே காமிக்கிறேன். கீழே அதாவது இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போய் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த கிளிப் பாருங்கள், இன்னுமே அழகாக இருந்துச்சு. நிறைய வீடு கசகசன்னு இருந்துச்சு. அதான் எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஃபஸ்ட்லாம் இந்த அளவுக்கு வீடு இல்லை, ஒரு வீட்டுக்கு 4-5 குழந்தைங்க இருந்தப்போ கூட இத்தனை வீடு இல்லை, இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்காங்க, ஆனால் வீடு மட்டும் பெருகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படியே ஜாலியாக ஒரு வழியாக பேசிகிட்டே மலை ஏறிட்டோம். பாருங்க, அதுதான் கோயிலோட தெப்ப குளம்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுது பாருங்க தண்ணி, அதுதான் கோயிலோட தெப்ப குளம். எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். மேலே வந்து காரை நிறுத்திட்டு சரி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி போனோம். பாருங்கள், இது மேலே கார் நிறுத்திட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். அப்புறம் சரின்ட்டு மொட்டை போடலான்னு சொல்லி போய் டோக்கன் வாங்கிட்டு வந்து மொட்டை போட்டுட்ருக்கோம் சின்ன பையனுக்கு. அவன் அந்த மொட்டை அடிக்கிறவர் சொன்னார், பையன் சமத்தான் அமைதியாக இருக்கான், மொட்டை போடும்போது அழுகாமல், எல்லா குழந்தைங்களும் அழுவாங்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு வந்து இதோட 3வது மொட்டை. ஃபஸ்ட் 2 மொட்டைக்கும் அழுன்னு அழுதான். இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனால அழுகாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். அதுக்கு தான் அந்த அண்ணா சொன்னாங்க, நல்லா சமத்து பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் சமத்து பையனா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சாமான் அவன் பாருங்கள், அந்த முடி விழுக அதை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மேலே வந்து முடி விழுகுதுன்னு சொல்லி ஒரு வழியாக மொட்டையை அடிச்சிட்டோம். மொட்டையை அடிச்சுட்டு அங்கேயே குளிக்கிறதுக்கெல்லாம் பாத்ரூம் இருக்குது, தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அங்கேயே குளிக்க வச்சுக்கிட்டோம். நாங்கள் அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சரி போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கே உள்ளே போனோம்னா கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணிக்கு கோயில் நட சாத்திடுவாங்களாம். திரும்பவும் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லி போனோடனே அதுதான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 மணிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளே வந்தால் டவர் சுற்றி போவோம்ல, போய் தரிசனத்துக்கு எப்பயும் கூட்டம் இருந்துச்சு, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் லேட்டாக மலைக்கு வந்திருக்கோம். பண்ணிட்டு இருந்தப்போ ஃபோட்டோ எடுத்தோம். உள்ளே போனால் சிக்னலே இல்லை, ஃபோன்லாம் பேசவே முடியாதாட்டிருக்கு. ஒரு வழியாக